வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தெவினியன்ஸ் தியரம். ஓகே, ஸோ தெவினியன்ஸ் மெத்தட்ல ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோல வாட் இஸ் தெவினியன்ஸ் தியரம், ஓகே தெவினியன்ஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஹவு டு சால்வ் த கிவன் ப்ராப்ளம் இன் தெவினியன்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு தென் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாதான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர். ஓகே, ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். யூ கேன் ரெஃபர் இட். ஓகே, ஸோ யூ சி the question is to find the current. Okay, so find the current through 0.1 ohm resistor in the figure using Thevenin's method. Okay, this is the question. So already you know the Thevenin's theorem, Thevenin's method is used to find current flowing through particular resistor or voltage across the particular resistor. ஓகே, அதேதான் இப்போ எங்க தெவினியன்ஸ் மெத்தட் வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ இது எந்த கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 0.1 ஓம் ரெசிஸ்டர். ஓகே, திஸ் இஸ் த 0.1 ஓம் ரெசிஸ்டர். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் 0.1 ஓம் ரெசிஸ்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ தட் இஸ் அவர் கொஷின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தெவினியன்ஸ் மெத்தட்ல எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் தெரிஞ்சாதான் we can solve. ஓகே, ஸோ இன் தெவினியன்ஸ் மெத்தட் வாட் இஸ் தெவினியன்ஸ் தியரம் மீன்ஸ்? In Thevenin's theorem, any complex network. Okay, so நமக்கு வந்து எத்தனை ரெசிஸ்டர், so many energy source, voltage source, current source எந்த காம்பினேஷன்ல வேணா கொடுக்கலாம். So any complex network we can simplify into only two element equivalent circuit. Okay, so ஒரு two element equivalent circuit நம்ம இந்த complex network reduce பண்ணலாம். அந்த two element complex circuitல என்ன இருக்கும் அப்படின்னா only two component. One is the voltage source VTH. இப்போ VTHங்கிறது Thevenin's voltage. Okay, in series with the Thevenin's resistance RTH. Okay, so any complex network across some terminal A and B, it can be replaced by this two element. இதுதான் வந்து Thevenin's theorem. புரிஞ்சுதா? So இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to find VTH, RTH find out பண்ணிட்டு ஃபைனலா நம்ம லோட வந்து இங்க கனெக்ட் பண்ணி நம்ம கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த லோட வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். அண்ட் இன்னும் டீடைலா வந்து இந்த தெவினியன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு, அதை லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ ஹியர் இங்க நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 0.1 ஓம் ரெசிஸ்டர். அப்ப எது லோடு? இந்த 0.1 ஓம் ரெசிஸ்டர் தான் லோடு. லோடுனா நம்ம என்ன எங்க கால்குலேட் பண்ண போறோம், எந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா வோல்டேஜோ கரண்டோ கால்குலேட் பண்ண போறோமோ தட் இஸ் லோடு. அப்ப this 0.1 ohm resistor தான் நமக்கு load. Okay, so the first step is to we have to remove the load. அந்த load remove பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம A B அப்படிங்கிற பாயிண்ட பிளேஸ் பண்ணோம். அப்ப here இதான் load 0.1 ohm resistor. அப்ப இந்த சர்க்யூட்ல இருந்து இந்த 0.1 ohm resistor அப்படி ரிமூவ் பண்ணுங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு டெர்மினல A அப்படின்னும் இன்னொரு டெர்மினல B அப்படின்னும் மார்க் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Remove the load and draw the given circuit. It is a first step. Okay, and the second step is to in the AB in the remove பண்ணிக்கோலே அந்த open circuited terminal, இந்த open circuited terminalக்கு across எவ்வளோ voltage இருக்கு அப்படின்னு calculate பண்ணோம். That voltage is called as Thevenin's voltage. Okay, so the second step is to calculate VTH. VTH னா Thevenin's voltage. Okay, அப்ப Thevenin's voltageங்கிறது the voltage across this open circuited terminal A and B. Okay, இந்த A and B க்கு across இருக்க இந்த terminal A and B வந்து எப்படி இருக்கு? open circuited இருக்கு. அதனால இந்த வோல்டேஜ்க்கு நேம் வந்து open circuited Thevenin's voltage. Okay, so நீங்க இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன மெத்தட், இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச ஓம்ஸ் லா, சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எந்த மெஷ் அனாலிசிஸ், எந்த டெக்னிக் வேணா யூஸ் பண்ணி you just calculate voltage across this A and B. அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா RTH ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ வாட் இஸ் RTH னா டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் திஸ் டெர்மினல் AB. இந்த ஏபிக்கு அக்ராஸா எவ்வளோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? அப்ப யூசிங் நம்ம படிச்சிருக்க நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக், ரெசிஸ்டர் இன் சீரிஸ், ரெசிஸ்டர் இன் பேரலல், இல்ல ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார், எது வந்து அந்த ப்ராப்ளம்க்கு சூட்டபிளோ. ஸோ யூசிங் தட் நம்மளோட கிவன் நெட்வொர்க்கை ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா மாத்தணும். ஓகே,
ஸோ இப்போ இந்த RTH கால்குலேட் பண்ணும்போது இம்பார்ட்டண்டா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்ல எத்தனை சோர்ஸ் கொடுத்தாலும் சோர்ஸ் அப்படின்னு என்னது வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் எல்லா சோர்சஸையும் நம்ம ஜீரோ பண்ணிடணும் ஓகே இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே கரண்ட் சோர்ஸ் தான் அப்ப கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கிற பிளேஸ ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும் ஓகே ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும் இஃப் வோல்டேஜ் சோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ஜீரோ பண்றோம் அப்படின்னா என்ன மீனிங்னா தட் பிகம்ஸ் அ ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் சோர்ஸை நம்ம ரிமூவ் பண்றோம் ஜீரோ பண்றோம் அப்படின்னா தட் பிகம்ஸ் அன் ஓப்பன் சர்க்கியூட் ஸோ அப்படி பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ஃபைண்ட் the total resistance across the terminal AB. So this is the step number 3. And step number 4 enna appadina once you calculated VTH RTH Thevenin's equivalent diagram draw pannom. Idha Thevenin's equivalent diagram. Thevenin's equivalent another only any complex network it can be converted into one voltage source VTH in series with the Thevenin's resistance. Idha equivalent circuit. Okay, after that இந்த ஏபிக்கு அக்ராஸா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரிமூவ் பண்ணோம் இல்லையா லோடு அந்த லோடை இங்க கனெக்ட் பண்ணிடணும் ஓகே ஸோ கனெக்ட் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ஃபைண்ட் த கரண்ட் அதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஸோ இதுதான் ஷார்டஸ்ட் ப்ரொசீஜர் ஸோ இப்போ நம்ம 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ரிமூவ் லோட் ஸோ 0.1 ohm இஸ் அ லோட் ஸோ யூ ஜஸ்ட் ரிமூவ் லோட் அண்ட் யூ மேக் இட் அஸ் அ ஏபி ஸோ அந்த ஓப்பன் சர்க்கியூட் டெர்மினல்ல ஏபி அப்படின்னு பிளேஸ் பண்ணிடணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப் we have to calculate VTH. VTH is nothing but voltage across the open circuited terminal AB. அப்ப இந்த AB க்கு across voltage கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க பாருங்க Aங்கிறது இந்த நோடு Bங்கிறது இந்த நோடு. இப்ப இந்த ரிமைனிங் சர்க்கியூட் பாருங்க இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 0.5 ohm ரெசிஸ்டர் across ஒரு கரண்ட் சோர்ஸ் ஓகே ஒரு 5 amps கரண்ட் சோர்ஸ் சிமிலர்லி இந்த Bல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 amps கரண்ட் சோர்ஸ் parallel with ஒரு 0.4 ohm resistor ஓகே அப்ப இந்த 5 amps current source இருக்கு அப்படின்னா இந்த 5 ampsல இருக்க full current நமக்கு எங்க தான் flow ஆகும் இந்த 0.5 ohm resistor தான் flow ஆகும் கரெக்ட்டா ஏனா the current source parallelly connected with one resistor அப்படின்னா this full current is flowing through this resistor similarly இங்க 2 amps இங்க 0.4 ஒரே ஒரு branch இருக்குனால இந்த 2 amps கம்ப்ளீட்டா இந்த 0.4 ohm resistorல தான் நமக்கு flow ஆயிட்டு இருக்கும் கரெக்ட்டா அப்ப யூசிங் ஓம்ஸ்ல இப்ப நம்ம இந்த ஏ ஓகே இந்த நோடு இதுதான் ஏ இது கீழே இருக்கு இது ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கலாம் அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் நோட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் நோட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல த ரெசிஸ்டன்ஸ் மல்டிப்ளைடு வித் கரண்ட் ஓகே ஸோ வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் 5 amps ஸோ 5 into 0.5 ஸோ யூ சி த வோல்டேஜ் அட் நோட் ஏ இஸ் நத்திங் பட் 0.5 into 5 so 2.5 volt கரெக்ட்டா அதே மாதிரி B இதான் B நோட் அப்ப B நோட்ல இருக்க வோல்டேஜ் அப்படினா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ ஆற கரண்ட் என்ன 2 so the VB equal to 0.4 into 2 so it is a 0.8 volt கிடைச்சிச்சா so VA VB calculated இப்போ நமக்கு என்ன வேணும் VAB நோட் A க்கும் நோட் B க்கும் அக்ராஸா உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் this VTH. So VTH is equal to VAB which is equal to VA minus VB. So what is the value of VA? 2.5. What is the value of VB? 0.8. So 2.5 minus 0.8 we can get 1.7 volt. Okay. So Thevenin's voltage calculate பண்ணிட்டோம் புரிஞ்சுதா so இப்போ இந்த Thevenin's voltage ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் நமக்கு வேற மாதிரி வரும் ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம்ல இந்த மாதிரி கரண்ட் சோர்ஸ் அண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால நம்ம ஈஸியா என்ன பண்ணியாச்சு voltage across this 0.4 ohm resistor is nothing but the current into this அது மாதிரி இந்த current into this ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா potential difference calculated okay then the next step is to we have to calculate RTH okay what is RTH Thevenin's resistance okay Thevenin's resistance-ங்கிறது என்ன அப்படினா the equivalent resistance across the terminal this A and B இந்த A and B க்கு அக்ராஸா டோட்டலா இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் இப்ப இந்த RTH ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம இம்பார்ட்டன்டா என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லா எனர்ஜி சோர்ஸையுமே ஜீரோ பண்ணிடணும் சோ எனர்ஜி சோர்ஸ்ங்கிறது வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் பட் நமக்கு இங்க கொடுத்திருக்க டயக்ராம்ல ரெண்டுமே கரண்ட் சோர்ஸ் ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம்ல ரெண்டுமே கரண்ட் சோர்ஸ் இருக்கலாம்
ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கலாம், ரெண்டுமே வோல்டேஜ் சோர்ஸ் இல்லைன்னா 3 வோல்டேஜ், இந்த பாசிபிலிட்டி வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஹியர் ரெண்டுமே கரண்ட் சோர்ஸ். அப்ப கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு, எந்த சோர்ஸ் இருந்தாலும் we have to make it as a 0. ஓகே, இப்ப கரண்ட் சோர்ஸை நம்ம 0 பண்றோம் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்க பிரான்ச்சை அப்படி ரிமூவ் பண்ணிட்டு இந்த எண்டு ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடும். சிமிலர்லி இந்த கரண்ட் சோர்ஸையும் அப்படி நீங்க எடுத்துருங்க, எடுத்துட்டு இங்க வந்து ஓப்பன் சர்க்கியூட்டட். So, but now you see the diagram. அப்ப diagram நமக்கு எப்படி மாறும்? இந்த சைடும் ஓப்பன் சர்க்கியூட்டட், இந்த சைடும் ஓப்பன் சர்க்கியூட்டட். So 0.5, 0.4 ohm இப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இப்ப பாருங்க, அப்ப அக்ராஸ் இப்ப இங்க எதுவுமே கிடையாது, இங்க எதுவுமே கிடையாது. அப்ப இந்த 0.5 ohm 0.4 என்ன கனெக்ஷன்? சீரிஸ் கனெக்ஷன். ஏன்னா இப்ப இதுல வந்து ஒரு கரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப this is current I னா this current is இந்த கரண்ட் 0.5 வழியா ஃப்ளோ ஆயிட்டு அதே கரண்ட் I தான் 0.4லயும் ஃப்ளோ ஆகும். ஏன்னா இது ஒரு சிங்கிள் லூப். ஓகே, அப்ப both this 0.5 and 0.4 resistance connected in series. கரெக்டா? So the total Thevenin's resistance is equal to 0.5 plus 0.4. It is a 0.9 ohm. Okay, so third step calculated. So VTH, RTH find out பண்ணதுக்கு அப்புறம் what is the next step? So we have to draw the Thevenin's equivalent diagram. So Thevenin's equivalent diagram வந்து ஒண்ணும் கிடையாது. The Thevenin's voltage in series with Thevenin's resistance draw பண்றதா Thevenin's equivalent circuit. Okay, அப்ப நம்மளோட இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டை, ஓகே, இந்த லோட் இல்லாம இந்த ரிமைனிங் இந்த சர்க்கியூட்டை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கோ, இதுக்கு ஈக்குவலண்டா நம்ம ஒரு சர்க்கியூட் டிரா பண்ணிக்கோ. தட் இஸ் த Thevenin's equivalent circuit. Okay, so here VTH value calculated 1.7, RTH வந்து 0.9 ohms. கரெக்டா? So AB. இப்ப இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரிமூவ் பண்ண லோட கனெக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எந்த லோட ரிமூவ் பண்ணோம்? இந்த 0.1 ohm ரெசிஸ்டர். கரெக்டா அந்த 0.1 ohm ரெசிஸ்டர் இப்ப ஏக்கும் பிக்கும் அக்ராஸா கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, find the current flowing through this 0.1 ohm resistor. அதான் நம்மளோட கொஸ்டின். அப்ப now பாருங்க நமக்கு எப்படி சர்க்கியூட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. The circuit is reduced into one single loop. கரெக்டா? அப்ப this RTH and RL ரெண்டுமே என்ன காம்பினேஷன்? சீரிஸ் கனெக்ஷன். அப்ப சீரிஸ்ல வந்து RTHல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட் தான் எங்கேயும் ஃப்ளோ ஆகும், லோட்லயும் ஃப்ளோ ஆகும். ஓகே, so that's why according to Ohm's law, so the current flowing through this series circuit can be written as total voltage divided by total resistance. எழுதலாமா? So current I is equal to VTH divided by addition of the two resistance. Okay, so 1.7 divided by 0.9 plus 0.1. So it is equal to 1.7 amps. Okay, so this is the current flowing through this particular resistor 0.1 ohm 1 ohm resistor. So answer வந்து 1.7 amps. Okay, this is the Thevenin's voltage problem. Okay, so first step load remove பண்ணோம். Second step அந்த remove பண்ண டெர்மினலுக்கு அக்ராஸா இருக்க voltage find out பண்ணோம், that is VTH. And next step RTH total resistance across A to B find out பண்ணோம். Then VTH ஐயும் RTH ஐயும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா that is the Thevenin equivalent circuit. Then finally load கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு இங்க கரண்ட் கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் find out பண்ணுங்க, voltage கேட்டிருக்காங்கன்னா voltage find out பண்ணலாம். Okay, so this is the thing. And the next one, இதே ப்ராப்ளமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ்ல சால்வ் பண்ணலாம். நம்ம சால்வ் பண்ணிக்கோம். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ல சால்வ் பண்ணலாம். நிறைய மெத்தட், நோடல் அனாலிசிஸ் எதுல வேணா சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த சேம் ப்ராப்ளமை நம்ம அல்டர்னேட் மெத்தட் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சால்வ் பண்ண போறோம். திஸ் இஸ் நாட் அ கொஸ்டின், பட் எப்படிலாம் நம்ம சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன் திங் கொடுக்க போறேன். ஸோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். ஸோ ஆல்ரெடி யூ நோ த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடா நம்ம சால்வ் பண்ணிக்கோம். ஓகே, அண்ட் இங்க பாருங்க இங்க எப்படி இருக்கு, இது வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ். ஸோ த கரண்ட் சோர்ஸ் இஸ் parallelly connected with one resistor. அப்ப அக்கார்டிங் டு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கரண்ட் சோர்ஸ் ஒரு ரெசிஸ்டருக்கு parallel கனெக்ட் ஆச்சு அப்படின்னா we can replace this current source parallelly connected with resistance into corresponding voltage source in series with the same resistance. Okay, what about the value of that voltage source? The current into resistance. இந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா வரதான் வோல்டேஜ் சோர்ஸ். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 2 amps கரண்ட் சோர்ஸ்
0.4 ohm ரெசிஸ்டர் parallel இருக்கா. அப்ப இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் சோர்ஸா வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப இந்த ப்ராப்ளம்ல நம்ம 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போறோம். ஒன் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க 5 amps 0.5 ohm resistor we are going to convert into voltage source in series with resistance. Similarly இதையும் வந்து we are going to convert into voltage source in series with resistance. Okay, so now you see the 5 amps with the 0.5 ohm resistor parallel is converted into 2.5 volt voltage source in series with resistance. இப்போ இந்த 2.5 எப்படி வந்தது அப்படின்னா கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். V is nothing but I into R அவ்வளவுதான். ஓகே, similarly this 0.4 ohm resistor 2 amps current source இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், similar to the voltage source in series with resistance. What is the value of this voltage source? Now you just multiply the current value and resistor value. So 2 into 0.4 0.8 volt in series with 0.4 ohm resistor. கன்வெர்ட் பண்ணிட்டோமா? So next one, அப்ப நம்மளோட டயக்ராம்ல இந்த பார்ட். ஓகே, so இந்த பார்ட்டுக்கு பதிலா you just replace with this thing. Similarly இந்த ரெண்டு பார்ட்டுக்கு பதிலா you just replace with this diagram. Okay, so additionally இந்த 0.1 ohm resistor மட்டும்தான் இருக்கு. Okay, so now you see the diagram. So our diagram is reduced into one single loop circuit. ஓகே, இப்போ நமக்கு இந்த சிங்கிள் லூப்பா மாறிடுச்சு. அப்ப இது ஒரே லூப். அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு லூப் ஒரு க்ளோஸ் லூப் அப்படின்னா அந்த க்ளோஸ் லூப்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஒரே கரண்டா தான் இருக்கும். இப்போ இந்த 0.5ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ that same current is flowing through 0.1 ohm resistor as well as 0.4 ohm resistor. Okay, so you just consider this loop current as I. ஓகே, அப்ப இது இப்போ நம்ம என்ன எழுதலாம், இதுக்கு ஒரு KVL எழுதலாம். ஓகே, so apply Kirchhoff's voltage law to this complete loop. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பேட்டரியோட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் -2 + இட்ஸ் அ வோல்டேஜ் ரைஸ் 2.5. ஸோ கிரிச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு கிரிச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல த சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2.5 வந்து வோல்டேஜ் ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டர் 0.5 அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I. அப்போ ஒரு ரெசிஸ்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா வோல்டேஜ் என்ன ஆகும், ட்ராப் ஆகும். So the voltage drop across this resistor is 0.5 into I. Similarly, இங்க வரும்போது 0.1 into I. அப்புறம் 0.4 into I. Then plus இங்க பாருங்க, இங்க வரும்போது பேட்டரி இருக்கு, பேட்டரி +2 minus. அப்ப +2 minus தான் this is also a voltage drop. Okay, so plus 0.8. அப்ப 0.8 வந்து drop side எழுதணும். Then இந்த 0.8 வந்து left side 2.5 constant subtract பண்ணோம் அப்படின்னா we can get 0.5 I 0.1I 0.4I faradding 1I. Okay, from that I is equal to 1.7 amps. கிடைச்சிச்சா, same answer. So the current flowing through that 0.1 ohm resistor in Thevenin's method ல solve பண்ணாலும் அதே ஆன்சர் தான். இதே ப்ராப்ளமை நம்ம சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சால்வ் பண்ணிக்கோம், இப்போ இதே ஆன்சர் தான். ஸோ யூ மே யூஸ் மெஷ் அனாலிசிஸ். ஓகே, நீங்க ஆர்டினரி மெஷ் அனாலிசிஸ்லயும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்பயும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இங்க மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா how many meshes? This is one mesh, இது செகண்ட் mesh, and இது வந்து தேர்ட் mesh. கரெக்டா, 3 mesh. and இந்த ஃபர்ஸ்ட் மெஷ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் 5. ஓகே, இப்போ இந்த I1 ஓட வேல்யூ இது I1 I2 I3 வச்சிட்டோம் அப்படின்னா I1 ஈக்குவல் டு 5 and I2 வந்து தெரியாது, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். I3 வந்து அக்கார்டிங் டு திஸ் இதுல ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னா I3 ஈக்குவல் டு 2 amps. ஓகே, அப்ப இந்த நடுவுல இருக்க லூப்புக்கு மட்டும் நீங்க என்ன எழுதணும், ஒரு KVL எழுதணும். அப்ப I1 வேல்யூ I3 வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா யூ மே கெட் த ஆன்சர். அப்பயும் உங்களுக்கு இந்த I2ங்கிறதா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 0.1 ohm ரெசிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் நம்மளோட ஆன்சர் ரிமைன்ஸ் சேம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டா, ஸோ பட் நமக்கு மெத்தட் என்ன கேட்டிருக்காங்களோ, ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து மெத்தட் மென்ஷன் பண்ணிருக்காங்க, யூசிங் தெவினியன்ஸ் மெத்தட் ஃபைண்ட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 0.1 ohm ரெசிஸ்டர்னா தெவினியன்ஸ் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் ஃபைண்ட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 0.1 ohm ரெசிஸ்டர் அப்படின்னா யூ மே யூஸ் மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எந்த டெக்னிக் வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் பிஹைண்ட் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒரே ப்ராப்ளமா நம்ம 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து சால்வ் பண்ணிக்கோம். கரெக்டா, ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். And if we want to learn the remaining videos, okay, so circuit analysis ku first unit Ohm's law la irundha up to the theorems varaikum the full problems, okay, so many problems solved.
ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் வந்து மினிமம் 4 to 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கும். ஒவ்வொரு தியரம்க்கும் ஒவ்வொரு மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ், எவ்ரிதிங். ஸோ ஆல் வீடியோஸ் ஆர் அவைலபிள் இன் மை சேனல் in the name of playlist circuit analysis. ஓகே, என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல எல்லா வீடியோஸுமே from first unit ஓட starting topic to up to the second unit full videos are available in order. Okay, similarly the corresponding ஒவ்வொரு டாபிக்கும் related 1 mark and 2 mark problems. Okay, so அது வந்து செப்பரேட்டா சால்வ் பண்ணிக்கும். அந்த வீடியோஸ் வந்து சர்க்கியூட் அனாலிசிஸ் MCQ அப்படின்னு இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல அதே மாதிரி ஆர்டரா இருக்கு. Okay, so you learn using that video. Okay, so we will see in the next video. Okay, so thanks for watching my channel and please subscribe my channel for more videos and please share this video to your friends also. Thank you.